சென்ற ஆளுநர் அர்லேக்கர் மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் தண்ணீர் செல்லவில்லை என்றால் ஆளுநர் மாளிகையே களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து அமைச்சர்கள் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் வன்னியரசு உள்ளிட்டோர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பொறுப்பு ஆளுநர் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதே போல அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாரும் ஆளுநர் அரசின் திட்டங்களிலேயோ ஆய்வுகளிலேயோ பங்கேற்பதற்கு எந்த விதமான உரிமையும் அவருக்கு கிடையாது என்று சிடிஆர் நிர்மல்குமாரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதே போல மதுரை தொகுதி எம்பியான சு வெங்கடேசனும் ஆளுநர் நடத்தும் ஆய்வு கூட்டத்திற்கு அதிகாரிகள் சென்றால் அவர்களுக்கு விசாரணையில் ஆஜராக சமன் அனுப்பப்படும் என்றும், இனிமேல் ஆளுநர் ஆய்வு கூட்டங்கள் நடத்துவதற்கு தமிழகத்தில் அனுமதி இல்லை என்றும் மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். இதனால் 2 அமைச்சர்கள் மற்றும் மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் ஆகியோர் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் அர்லேக்கர் மதுரையில் வைகை ஆற்றை பார்த்தேன், அங்கு ஆறுதான் இருக்கிறது, நீர் இல்லை. துப்பாக்கி எடுத்து போருக்கு செல்பவர்கள் மட்டும் தேசத்தின் பாதுகாவலர்கள் அல்ல, நதிகளை மீட்பதும் தேசப்பற்றுதான். வைகை ஆற்றை மீட்பதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும். வைகை ஆற்றை மீட்பதற்கு யாரும் சீரமைக்காவிட்டால், அதிகாரிகளும் அரசும் ஒத்துழைக்காவிட்டால் ஆளுநர் மாளிகையே களமிறங்கும் என்று அவர் பேசியிருந்தார். இதையடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல்துறை ஆணையர் மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தையும் அர்லேக்கர் நடத்தியதற்கு கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது. இன்று மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், ஆளுநரின் இந்த செயல் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், அரசின் திட்டங்கள் மற்றும் ஆய்வுக் கூட்டங்கள் ஆகியவற்றை ஆளுநர் அர்லேக்கர் தன்னிச்சையாக நடத்துவதும் எச்சரிக்கை விடுவதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதே போல அமைச்சர் வன்னியரசும் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக உள்ள அர்லேக்கர் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் பொறுப்பு கொண்ட பொறுப்பு ஆளுநர் இனிமேல் இது குறித்து பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதே போல தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள தொகைகள் மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யாதது குறித்து ஆளுநர் அர்லேக்கர் கருத்து தெரிவிப்பாரா என்ற கேள்வியையும் வன்னியரசு எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டின் வாழ்வாதார கோரிக்கைகள் குறித்து எதுவும் பேசாத ஆளுநர் அர்லேக்கர் வைகை ஆற்று பிரச்சனை பற்றி திடீரென பேசுவதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருப்பதுடன், வைகை ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கான திட்டங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டன என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசனும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆளுநர் அர்லேக்கர் வைகை ஆற்றை சீரமைப்பதற்கு ஆளுநர் மாளிகையே களமிறங்கும் என்று தெரிவித்ததற்கு அமைச்சர்கள் வன்னியரசு, சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கடும் கண்டனத்தை இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ரித்தி.